கோவை என்றாலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும். அப்படியான தொழில் கேந்திரமான கோவை மாநகரத்தில் SIHS என்ற காலனியில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் ரயில்வே மேம்பாலம் கடந்த 4 ஆண்டுகளாயும் இன்னும் பணிகள் முடியவில்லை. அது ஏன் என்பதை உணர்த்தக்கூடிய செய்தி தொகுப்பு இதோ. இந்தியாவின் அதிமுக்கியமான மாவட்டங்களில் ஒன்று கோவை. இந்த வட்டத்தின் முக்கிய பகுதியில் ஒன்று சிங்காநல்லூர் சாலை. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த பகுதியில் போக்குவரத்தை சீர்படுத்த ரயில்வே நிர்வாகம் மற்றும் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் SIHS காலனி கடவு எண் 4 ரயில்வே மேம்பாலம் கட்ட கடந்த 2010ஆம் ஆண்டு மாநில அரசு அரசாணை வெளியிட்டு சுமார் 21.18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பாலம் தொடங்கி சுமார் 4 ஆண்டுகளை நெருங்கிய நிலையில் இன்று வரை பணிகள் முடிக்கப்படாமல் பாதியிலேயே நிற்கின்றது. 2 ட்ராக் இருக்குது. இந்த 2 ட்ராக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ராக் தான் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா SIHS காலனி பாலம் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது தான். அந்த பாலம் ஓப்பன் ஆச்சுன்னா எங்களுக்கு ஸ்கூலுக்கு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பொண்ணோட போகிறேன். இந்த ட்ராக் வந்து ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் போக வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தோம்னா ½ hour வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ரயில்வே பாலம் பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சாலையை பயன்படுத்தி வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 4000 குடும்பத்தைச் சேர்ந்த 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் மாற்றுப்பாதையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தினமும் சுமார் 72 முறை அங்கு ரயில்வே கேட் அடைக்கப்படுவதால் பள்ளி குழந்தைகள், பணிக்கு செல்பவர்கள் சரியான நேரத்திற்கு செல்ல முடிவதில்லை என தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். சில சமயங்களில் ஆம்புலன்ஸ் கூட ஊருக்குள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் சிலர் வீடுகளை காலி செய்துவிட்டு சென்றதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். SS காலனி பாலத்து வேலை முடியாதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பாலத்து வேலை ஆரம்பித்து 4 வருஷமாச்சு, நீ வேலை முடியல. அதுபோக இந்த ரோட்டில் வந்து பாலம் கட்ட போகிறேன்னு சொல்லி எல்லாம் மெஷர் பண்ணாங்க, எதுவுமே எந்த வேலையுமே நடக்கலை. இந்த பாலத்தில் ரொம்ப நெரிசலாக இருக்குது. நாங்கள் ஒரு பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணுன்னாலும் 3 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குது. போகையில் ஒரு கேட்டு, வரையில் ஒரு கேட்டு. எங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியறதில்ல. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏதோ அவசர ஆத்திரா உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஆம்புலன்ஸ் அது இது எதுவும் போக்குவரத்து வசதி கம்மி. நாங்கள் தூக்கிட்டு வந்தாலும் எந்த அளவு ஓட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து கொண்டு போயிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் தான் இங்கே இருக்குதுங்க. வெகு வேகமாக தொடங்கிய மேம்பால பணிகள் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் சர்வே சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணியில் உள்ள குளறுபடிகள்தான். நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் மேம்பாலம் கட்ட தொடங்கியதால் நில உரிமையாளர்கள் நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்றனர். இந்த மேம்பால கட்டுமான பணி தடைப்பட்டதால் இந்த பகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்த மேலும் 2 ரயில்வே மேம்பால பணிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சர்வே டிபார்ட்மெண்ட் முதலடியாக நில அளவை செய்து சம்பந்தப்பட்ட இடம் வைத்திருக்கவங்களுக்கு அந்த நஷ்ட ஈடை கொடுக்க வேண்டும். முதல்லயே கொடுத்துடணும். கொடுத்து அந்த இடத்தை முதல்ல அரசாங்கம் கையகப்படுத்தி அந்த சர்வீஸ் சாலைக்கான இடத்தை எடுத்ததற்கு பிறகு பாலத்தை கட்டுகிற போதுதான் இந்த பணி விரைவாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த தவறை யார் செஞ்சாங்கன்னு தெரியல. யார் செய்யணும்? மாவட்ட நிர்வாகம் தான் இந்த நில அளவை பண்ணி அவங்களுக்கான நஷ்டஈடு கொடுக்கிற போது நிச்சயமாக அந்த பணி சிரமம் இல்லாமல் போகும். நிலம் கையகப்படுத்துவதில் முறையான இழப்பீடு வழங்காமல் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் இழுத்தடிக்கப்பட்ட காரணத்தினால் உயர்நீதிமன்றத்தை நில உரிமையாளர்கள் நாடியுள்ளனர். சதுர அடிக்கு 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் உத்தரவிட்டு 2 மாதங்களுக்கு மேலாகியும் அந்த பணம் கிடைக்கப்பெறவில்லை என நில உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இடமல்ல போது எங்களுக்கு சர்வீஸ் ரோடுன்னு ஆரம்பத்தில் கேட்டோம். பண்ணித்தரேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. எந்த பதில் எங்களுக்கு வரல. 2வது நாங்கள் கலெக்டர்கிட்ட மேஜர் கொடுத்தா டிஆர் எல்லாத்தையும் அதிகாரி எல்லாத்தையும் சந்தித்தோம். நாங்கள் சந்தித்து பண்ணித்தரோம், உங்களுக்கு இடத்துக்குள்ள காசு தரேன்னு சொன்னாங்க. ஒரு பைசா எங்களுக்கு கொடுக்கும் கிடையாது. வர்ற அதிகாரிகள்லாம் கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு அப்புறம் வாங்கி நாங்கள் போட்டு அப்புறம் யார்கிட்ட போய் கேட்குறோன்னு நாங்கள் முறையிட்டோம். சொல்லி எதுவுமே கேட்காத முடியாத காட்டினாதான் நாங்கள் பாலத்து வேலை யாரும் எதுக்காகனாலும் நேரம் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. நிலம் கையகப்படுத்திவிட்டு தொடங்க வேண்டிய மேம்பால பணியை முன்கூட்டியே தொடங்கியதால் மேம்பால கட்டுமான பணி பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களை அரசாங்கம் சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து நெரிசலை தடுக்க கட்டப்பட்ட பாலமே போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வருவதை கருத்தில் கொண்டு காலம் தாழ்த்தாமல் விரைந்து அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சிங்காநல்லூர் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.